வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் வெள்ளிக்கிழமை. நிஃப்டியோட முதல் நாள் கான்டாக்டு. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத லைவாக நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் அப்பு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் டேனுடைய ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 22,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 22,000 இருந்து மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 15 நிமிஷம் க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கணும். நமக்கு கொடுக்கல. சரியா? அப்புறம் 22,000 மார்க்கெட் 21,900 அதாவது கீழே வரணும் அப்படின்னா, டவுன் ட்ரெண்டுக்கு வரணும் அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு 22,000 அப்படிங்கிறது கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். அதுவும் இல்லை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு ஃபுல்லாக. ஆனால் அது ரெட் ஆகிடுச்சு. இது க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். இந்த கேண்டில் இப்போ ரெண்டாவது ஓடிக்கிட்டு இருக்க 9.5 கேண்டில் நமக்கு 22,000 அப்படிங்கிற லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேலும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் க்ளோசிங் ஆகலை. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இன்றைக்கி இந்த கேண்டில் க்ளோசிங் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கேண்டில் விட்டுருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கேண்டில் 9:45 ஒரு கேண்டில் வரும் இல்லையா, அந்த கேண்டில் மார்க்கெட் இந்த 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருந்துச்சுன்னா, இந்த இடம் அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஹை நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஒருவேளை சப்போர்ட்டை உடச்சிச்சின்னா மார்க்கெட் 21,900 21,900 தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் தாண்டிச்சுன்னா 21,800 தான் இன்றைக்கி சப்போர்ட்டு. மார்க்கெட் இன்சைடுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஓகேவா. இல்லை நமக்கு 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம 22,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வரும்னு எதிர்பார்க்கலாம். 22,100 ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு வச்சுருவோம். 22,100 நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22,100 அப்படிங்கிறதுல ஒரு லைன் வச்சாச்சு நம்ம. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி வர்றது 22,100 அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலர் 22,000க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 15 நிமிஷம் க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இந்த 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு வரும் மார்க்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் மார்க்கெட் இன்றைக்கி காலையில் கிடச்ச நமக்கு டேட்டாவை பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் டேட்டா இருக்குது. ஆனால் டேட்டா எப்போ வேணாலும் சேஞ்சஸ் ஆகலாம் மார்க்கெட்டில் ஆனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற நம்ம சொன்ன ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா 22,000க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில், நல்ல ஒரு க்ரீன் கலர். இப்போ இந்த கேண்டில் க்ரீன் ஆகிடுச்சுன்னா நல்ல வேல்யூ நமக்கு. இப்போ ரன்னிங்கில் இருக்கிற கேண்டில் ஒரு க்ரீன் ஆகிடுச்சு, 22,000க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 22,100க்கு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணலாம். கால் சைடு நம்மளோட ட்ரேட் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி 22,000க்கு கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். நம்ம 21,900 இல்லைனா ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்கு இல்லையா, அந்த இப்போ நான் ஒரு க்ரீன் ஒயிட் கலர் லைன் போட்டு வச்சுருக்கேன். 21,950 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அது சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் உடச்சிச்சின்னா 21,900. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் கிடைச்ச டேட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்ஷனில் நம்ம ப்ரீமியம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ப்ரீமியத்தையும் வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுனால ப்ரீமியம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம லைவாக ஒரு தடவை ப்ரீமியத்தையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், 22,000 அப்படிங்கிற காலில் நம்ம ப்ரீமியத்தில் பார்க்குறோம். ப்ரீமியம் கீழே வந்துச்சு அப்படின்னா 131 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ப்ரீமியம் இதிலேருந்து மேலே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா 200 210 அப்படிங்கிறது இன்றைக்கி டார்கெட்டாக இருக்கும். இந்த இப்போ 169 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 169 சப்போர்ட் லைனு. நம்ம சப்போர்ட் லைன் கிட்ட தான் அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதிலேருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு 15 நிமிஷம் க்ரீன் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் இன்றைக்கி கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஒரு 200 210 வரைக்கும் ப்ரீமியத்தில் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் மார்க்கெட் போகலாம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இது நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. இண்டெக்ஸும் இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம இது பண்ணலாம்.
சரி, ஓகே நண்பர்களே. இப்போ நம்ம வந்து புட் ஆப்ஷன் நமக்கு வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா புட்டு வந்து மார்க்கெட் மேலே போகணும்னா புட்டு வந்து சப்போர்ட் பண்ணணும். கால் மட்டும் ப்ரீமியம் மேலே போகணும்னா புட்டோட சப்போர்ட் கொஞ்சம் வேணும். அப்போ புட்டு நமக்கு எந்த அளவுக்கு புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் அதோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம லைவாக இப்போ பார்த்துருவோம். நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ₹168 மேலே தான் அந்த க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில். ஆனால் இண்டெக்ஸில் நமக்கு ரெட் கலர் கேண்டில் கொடுத்துருக்கு. அது க்ரீன் கலராக இருந்தால் நல்ல வேல்யூவாக இருக்கும். ரெண்டாவது கேண்டில் இப்போ நம்ம முதல்ல பார்க்குறப்போ அது ரெட்டாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னு இருக்குன்னு தெரில. நம்ம அதை லைவாக இப்போ இது முடிஞ்சோடனே நம்ம ப்ரீமியத்தினுடைய புட்டை பார்த்தோன்னா நம்ம லைவாக இன்னொரு தடவை வந்து நிஃப்டியினுடைய இண்டெக்ஸையும் பார்த்துருவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டார்கெட் வந்து கால் வந்து மேலே போகுச்சுன்னா ₹200 220 ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகலாம். இப்போ புட்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரே நிமிஷம். 22,000 புட்டு. ஓகே நண்பர்களே, இப்போ 22,000 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது சப்போர்ட் ₹137 சப்போர்ட்டு. அப்போ மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் வந்து சப்போர்ட்டில் தான் அந்த கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் நமக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டாவது கேண்டில் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கால் வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து இந்த ₹137 கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் பக்கம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இதுக்கு கீழே மார்க்கெட் இந்த புட் ஆப்ஷன் கீழே இறங்கலைன்னா, ஏன்னா புட்டு வந்து வெயிட்டாக இருக்குது, காலும் வெயிட்டாக இருக்குன்னா ரெண்டு பக்கமே வந்து மார்க்கெட் சைட்வேஸாக போகும். அதனால் வந்து ஏதாவது ஒன்று வந்து அதோட சப்போர்ட் லைனை உடைக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு பக்கம் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ கால் வந்து அதோட சப்போர்ட் லைனை உடைக்க அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுக்கலாம். புட் ஆப்ஷன் அதோட சப்போர்ட் லைனை கீழே உடைக்க அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. இந்த ₹137 கீழே ஒரு ரெட் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். புட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க லைட்டாக. இல்லைனா மார்க்கெட் நம்ம எடுத்த அப்புறம் ப்ரீமியம் வந்து அதே இடத்துல இருக்கும், ரொம்ப ப்ராஃபிட் கொடுக்காது. சைட்வைஸாக போணுச்சுன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி அதனால தான் நான் வந்து இதை நம்ம ரெண்டையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்னொரு தடவை வந்து ஆப்ஷன் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இண்டெக்ஸ் லைவாக ஒரு தடவை நம்ம இன்னொரு தடவை பார்த்துருவோம். ஆப்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸில் இருக்கணும். இண்டெக்ஸோட சார்ட்டில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு கேண்டிலுமே வந்து நமக்கு ரெட் கேண்டிலாக தான் தெரியுது. ஃபஸ்ட்டு கேண்டிலும் ஒரு ரெட் கேண்டில் தான். ஆனால் 22,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு ரெட் கலர் கேண்டிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து காலையும் பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கால் பக்கம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லைவாக பார்த்துட்டோம். இதான் இன்றைக்கி உள்ள மார்க்கெட் நிலவரம், காலையில் உள்ள கிடச்ச டேட்டா படி. ஓகே, இண்டெக்ஸ் வந்து இப்போதைய வரைக்கும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் இல்லாமல் தான் ஓடிட்டுருக்கு. ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெண்டு கேண்டிலுமே காலும் வந்து க்ரீன் கேண்டிலாக இருக்குது, புட் ஆப்ஷனும் க்ரீன் கேண்டிலாக இருக்குது. மார்க்கெட் கன்ஃபியூஷனான நிலையில், மார்க்கெட்டுக்கே புரியாத நிலையில் ட்ரேட் ஆகிறதுனால நம்மளையும் குழப்புது. அதனால் கொஞ்சம் குழப்பியே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுங்க. இன்றைக்கி ப்ரீமியம் ஃபஸ்ட்டு நாள் கான்ட்ராக்ட், முதல் நாள் கான்ட்ராக்ட்டுங்கிறனால ஒன்றும் பெரிய அளவில் ப்ரீமியம் கிடையாது. இருந்தாலும் அந்த சின்ன சின்ன லாஸ், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் வரைக்கும் லாஸ் ஆனாலும் நமக்கு அது லாஸ் தானே. ஸோ அந்த லாஸை தவிர்க்கிறதுக்காக இந்த ரெண்டையுமே ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி 22,000 கீழே ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து மேலே வரைக்கும் நம்ம வந்து கீழே ப்ரீவியஸ் டேனுடைய ஹை இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை அதுக்கு கீழேயும் நம்ம வந்து 21,000 வரைக்கும் இன்றைக்கி நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டு கீழே இறங்குச்சுன்னா, கால் மேலே போச்சுன்னா 22,100 அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் டார்கெட். ஓகே, இதான் இன்றைக்கி காலையில் உள்ள ப்ரிடிக்ஷன், பார்த்துக்கோங்க. நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கம். இனிய ட்ரேட் பண்ணுங்கள் முதல் நாளில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.